வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஸோ ராமதாஸ் வந்தால் விசிக வந்து திமுக கூட்டணியை விட்டு வெளியேறும் அப்படின்னு எச்சரிக்கும் விதமாக நேற்றைக்கு புதிய தலைமுறை பேட்டியில பேசியிருந்தார் திருமாவளவன் அவர்கள். ஸோ திருமாவளவன் திமுக கூட்டணிக்கு நெருக்கடி குடுக்குறாரா? அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்றைக்கு வந்து செல்வ பெருந்தகை ஒரு பேட்டி குடுத்திருக்காரு. அதே புதிய தலைமுறையில. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திருமாவளவனும் இவரும் வந்து ஒண்ணா ஒருங்கிணைந்து செயல்பட்டவங்க தானங்க. தமிழ் இயக்கங்கள்ல அவங்க சேர்ந்து செயல்பட்டவங்க தானே. இப்ப என்ன? அவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசினா அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சமாதான பேச்சுவார்த்தை பேசியிருக்கிறார். பட் விசிகாவுக்கு ராமதாஸ் வந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த சாதிய ரீதியிலான ஒடுக்குமுறையை அவர்கள் கையாண்டார்கள் கடந்த ஒரு 15 வருடங்களுக்கு மேல. நாங்கள் இன்னமும் சில விஷயங்கள மறக்க முடியாம இருக்கிறோம். அதனால் அவர்கள் வந்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கிறது. அதனால நான் ஒருவேளை ராமதாஸை திமுக கூட்டணி கொண்டு வந்தால் அது அவருடைய விருப்பம். நாங்க வந்து கூட்டணி விட்டு வெளியேறி விடுவோம் அப்படின்னு சொல்லி எந்த தயவு தாட்சியமும் நாங்க பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே போல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பருக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதாவது எனக்கு வந்து திமுக கூட்டணி இப்ப இந்தியா டுடே அண்ட் சி ஓட்டர்ஸ் எடுத்த கருத்து கணிப்புகள்ல 45% மேல வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுகவுக்கு 33% வாக்குகள் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. தாவேகாவுக்கு 12ல இருந்து ஒரு 15% கிடைக்குங்கிறாங்க. மீதி வந்து நம்ம இவரு நாம் தமிழர் கட்சி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் திமுக இருந்தாலுமே ஒரு சேஃப் கேம் ஆடணுங்கிறதுக்காக தேமுதிக உள்ள கொண்டு வர முயற்சிக்கிறாங்க. ராமதாஸை உள்ள கொண்டு வர முயற்சிக்கிறாங்க. ஸோ அப்படி நடந்தால் அந்த கூட்டணி வந்து இன்னும் பலமாகும் அப்படிங்கிறது திமுகவுடைய பார்வை. ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற சில கட்சிகள், இப்ப குறிப்பா விசிக, திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவேளை ராமதாஸை திமுக கூட்டணியில கொண்டு வந்தாங்க அப்படின்னா, விசிக நிச்சயமாக வெளியேறும். நாங்க யோசிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியான பார்வையா அப்படின்னு கேட்டா, கொள்கை அளவிலேயும் வேறு சில விஷயங்களுக்காக, வேறு சில காரணங்களுக்காகவும் விசிக வந்து அந்த முடிவை எடுக்குங்கிறது கண்டிப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். ஏன்னா அததான் வந்து நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம். அதாவது பிளவுவாத அரசியல் அப்படிங்கிறது வந்து நெடுங்காலமாக பார்க்கப்பட்டு வருகிறது. மத அரசியலை, மத பிளவுவாத அரசியலை பாஜக கையாள்கிறது. சாதிவாரியான பிளவுவாத அரசியலை வந்து பாமக செய்கிறது. அதனால நாங்கள் ஒருபோதும் பாமகவோடு கூட்டணி சேர மாட்டோம். அது அன்புமணியாக இருந்தாலும் சரி, ராமதாஸாக இருந்தாலும் சரி. சரி, பிளவுவாத அரசியல்னா என்ன அப்படின்னா, இப்போ 2 வேறு வேறு சாதியினர் திருமணம் செய்து கொண்டால், அங்க வந்து அந்த தாழ்த்தப்பட்ட சாதியினரை அடிச்சு கொல்றது, அல்லது அவங்கள அடிச்சு விரட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னமும் நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து ஆணவ கொலையில வரும் அப்படிங்கிறது நெறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ இதற்கெல்லாம் காரணம் பாமக போன்ற கட்சிகள் தான். ஆனால் நாங்கள் வன்மையாக அந்த கட்சிகளை எதிர்க்கிறோம். நாங்க அந்த கட்சியோடு கூட்டணி சேர்ந்தோமானால், எங்கள் எங்களுடைய மக்களுக்கு வந்து நாங்கள் செய்கிற துரோகம் அது. அப்படிங்கிறதுனால அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க இந்த கூட்டணியோடு சேர மாட்டோம். ராமதாஸ் வந்து திமுக கூட்டணி வந்தாரேயானால், நாங்கள் நிச்சயமாக வெளியேறிவிடுவோம்னு ஒரு அறைகூவல் விடுத்திருக்கிறார் திருமாவளவன். இன்றைக்கு பேட்டி கொடுத்திருக்கிற செல்வ பெருந்தகை வந்து காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்னுடைய பார்வை 2 பேரும் ஒரு காலத்துல ஒண்ணா ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2011 எலெக்ஷன்ல திமுகவோடு கூட்டணியில இருந்தாங்க 2 பேருமே. அதனால தவறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதாவதுங்க, இரு மனம் ஒத்து போனால்தான் அவங்க கண்டிப்பா கூட்டணிக்குள்ள இருக்க முடியும். இல்லாட்டி இல்ல. அதுக்கு செல்வ பெருந்தகை என்ன சொல்றாருன்னா, ராமதாஸ் அவர்களும் திருமாவளவனும் உட்கார்ந்து பேசினாங்கன்னா நிச்சயமா அதுக்கு ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு. அதே போல அன்புமணி ஆர்எஸ்எஸ் ஓட கைகூலியாகி விட்டார்னு ராமதாஸே அறிக்கை விடுறாரு. ஸோ அவர் கிட்டத்தட்ட மதவாத அரசியலை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப நீங்க வந்து ஏத்துக்கலாமே ராமதாஸ் அப்படின்னு கேட்டாலுமே, இல்லைங்க, கொள்கை அளவுல சாதி ரீதியாக ஒரு பிளவுவாத அரசியலை பண்ற ஒரு கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைப்பதில்லைங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். அது எங்களுடைய கொள்கை முடிவு. அந்த கொள்கை முடிவுல நாங்க எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறது தான் விசிகாவோட பதிலாக இருக்கிறது. ஸோ அதனால நாங்க ஒருவேளை விசிக வேறு ராமதாஸ் கூட்டணிக்கு வந்தால் நான் வரவேற்கிறேங்க. அது வேற விஷயம்.
ஆனால் எங்களுடைய கொள்கைப்படி நாங்கள் அந்த கூட்டணியில இருக்க முடியாது. நாங்கள் வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்ட்டாரு. ஸோ அதனால அது ஒரு பெரிய திமுகவுக்கு பின்னாடியான்னு கேட்டா இல்ல. ஏற்கனவே ஒரு சேஃப் ஜோன்ல தான் இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு பாமகவ ட்ரை பண்றத விட தேமுதிகவ உள்ள கொண்டு வந்தா, மேலும் ஒரு 2, 3% வாக்குகள் அதிகரிக்குமே தவிர குறையாது. ஆனா அவங்க ராஜ்யசபா கேட்கறாங்க தேமுதிக. தேமுதிக வந்து ராஜ்யசபா குடுக்குறேன்னு அதிமுக ஒத்துக்கிட்டதாகவும் ஒரு இன்டர்வியூல பேசினாங்க. இவங்க பிரேமலதா. அதாவது நீங்க எம்எல்ஏ தொகுதியில 1, 2 தொகுதி கம்மியா குடுத்தா கூட அதிமுகவோட குறைவாக குடுத்தாலும் பரவால்ல. ஒரு ராஜ்யசபா மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, நாங்க ஆன் த வே டூ டிஎம்கே அலையன்ஸ் அப்படின்னு சொல்லி பிரேமலதா சொல்றாங்க. ஸோ பிரேமலதா வந்தா அது நல்லது தான். ஆனா விசிகா குடுக்குற ஒரு என்ன அழுத்தம் திமுகவுக்கு வந்து பிரச்சனை உண்டாக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. திமுக கூட்டணியில ஏற்கனவே சீட்டு பேரங்கள்லாம் கிட்டத்தட்ட முடித்தாகிவிட்டது. யார் யாருக்கு எவ்வளோ அவ்வளோதான். அதுக்கு மேல கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. விசிகாவுக்கு மட்டும் 1, 2 தொகுதிகளை கூடுதலாக கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் வருது. அது 6, 8, 10 அப்படிங்கிறது வந்து திமுக தலைவர் முடிவு செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல தேமுதிகவுக்குமே 5 இல்ல 6 தான் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்காங்க. பட் ராஜ்யசபா கொடுக்க முடியுமான்னு கேட்டா இல்ல. வர்ற எம்பி எலெக்ஷன்ல நாங்க ஒரு 3 சீட் தரோம். அதுல நீங்க வந்து கண்டிப்பா வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருங்கன்ற மாதிரி திமுக சொல்லியிருக்காங்க. இல்ல எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்தாதான் நாங்க வருவோம் அப்படிங்கிற மாதிரி தேமுதிக அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணி தான் வெற்றி கூட்டணின்னு தெரியும் பிரேமலதாவுக்கு. இருந்தாலும் தேர்தல் தேதி தான் அறிவிக்கணும். என்ன அவசரம்? அதுக்குள்ள ஒத்துக்கிட்டு நம்ம போனா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்ல. அழுத்தம் கொடுக்க கொடுக்க நமக்கு வந்து ஒரு பிரஷர் ஏறும்ல. அதனால அவங்க என்ன பண்றாங்க? வெயிட் பண்றாங்க. ஏங்க தேர்தல் தேதியே நான் அறிவிக்கலங்க. அதுக்குள்ள ஏங்க அவசரப்படுறீங்கன்னு நிருபல்ட்டே கேட்கறாங்க. ஆனால் அதிமுக வந்து எங்களுக்கு ராஜ்யசபா கொடுக்க ஒத்துக்கொண்டார்கள். ஆனா எவ்வளவு எம்எல்ஏ சீட்னு அவங்க சொல்லல. ஸோ இப்படி எல்லாருமே வந்து ஒரு கூட்டணி கணக்குல தான் ஓடிட்டு இருக்காங்க. பட் இங்க திமுகவுல எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணியில எனக்கு தெரிஞ்சு எல்லாமே இன்டாக்டா இருக்காங்கங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது. எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஈவன் காங்கிரஸ் கூட வெளியில போக மாட்டாங்க. தாவேகாவோடு பேரம் நடத்துவது போன்ற ஒரு பாவனையை ஏற்படுத்தி இங்க அதிகமான தொகுதிகள் வாங்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. அவ்வளவுதான். அது இவரு நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும். ஏன்னா கலைஞர் இருந்த போது கூட அப்படியே மிரட்டி வாங்கினாங்க. பட் இப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்ல. நாங்க ஏதாவது நாங்க பாத்துக்கிறோம்னு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க திமுக. அதனால இது ஒரு பிரச்சனையிலே இல்லை எங்களுக்கு அப்படின்னு. செல்வ பெருந்தகையும் சொல்றாரு. நாங்க வந்து திமுக கூட்டணி தாங்க இன்டாக்டான கூட்டணி. நாங்க அதை விட்டுலாம் வெளியில போக மாட்டோங்கிறாரு. ஆனால் மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி நிறைய பேர் வந்து பீட்டர் அல்போன்ஸ் எல்லாம் பேசுறாங்க. ஏங்க நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்படுவது தப்பா அப்படிங்கிறாங்க. நீங்க 2, 3% வச்சு நீங்க ஆட்சி தனியா நில்லுங்களேன். 234 தொகுதியும் தனியா நில்லுங்களேன். உங்களுக்கு கிடைச்சதுன்னா பண்ணுங்களேங்கிற மாதிரிதான் இருக்குங்க நிலவரம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி சலசலப்பு இருந்தாலுமே எல்லாம் அடங்கிரும். தொகுதிகள் அறிவிக்கப்பட்ட உடனே அடங்கிரும் அப்படிங்கிறது தான். எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸுக்கு 20 25க்குள்ள தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. அதே போல விசிகாவுக்கு 1, 2 தொகுதிகள் சேர்த்து கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அந்த கட்சி மற்ற மதிமுகவையோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளை பார்க்கும்போது அது கொஞ்சம் வளர்ந்த கட்சி அப்படிங்கிறது கண்கூடாக தெரியுது. அதனால 1, 2 அதிகமா தர வாய்ப்பு இருக்குது. 2 கம்யூனிஸ்டுகள் மற்றும் மதிமுகவுக்கு சைன் பண்ண அப்புறம் தான் விசிகாவை கூப்பிட்டு கொடுப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுது. அதே போல தேமுதிகவுக்கு கொடுத்தாலுமே திமுக தான் அந்த 8 தொகுதிகளை வந்து குறைச்சிக்க வேண்டியிருக்கும். அதே போல கமலஹாசனுக்கு ஒரு தொகுதிகளை கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலும் இருக்கிறது. அதனால அந்த கணக்கெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல செய்தி திமுக இருந்து விரைவில் வருங்கிறது தான். திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கு. ஆனால் எனக்கு வந்த சில தகவல் அடிப்படையில முக்கியமான அமைச்சராக இருந்தவர் திமுக இருந்து அதிமுகவுக்கு போக போறாரு அப்படின்லாம் ஒரு செய்தி வருது. பட் அது இன்று இரவு அல்லது நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். எதையாவது நம்மளை கூட்டி குழப்பி நம்ம ஏதாவது பண்ண செய்திகள் நிறைய வருது. நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட பேசுறது இல்லை அப்படிங்கிறது தான். இன்னைக்கு காலையில கூட ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு நெருங்கிய நண்பரோட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, டிஎம்கே ஆட்சியில இருக்குது, ஆட்சிக்கு வரப்போகுது, அப்புறம் ஏங்க இங்க இருந்து அங்க போனோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லைங்க பணம் விளையாடுகிறது அப்படின்னாரு. எது வேணா விளையாடட்டும், பார்க்கலாம் பொறுத்திருந்து. ஸோ அந்த செய்தி கன்ஃபார்ம் ஆன அப்புறம் சொல்றேன், யாருங்கிறதையும் நான் முன்னாடியே சொல்றேன். தேங்க்யூ ஆல் அண்ட் பாய். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம். நன்றி.